அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய ட்ரெயின் ஒரு பிரெயின் சேனல் மூலமாக அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம லாஸ்ட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ரீசனிங் சாப்டர், அந்த ரீசனிங்கில் சர்க்கிள் மெத்தடை பற்றி நம்ம பார்த்தோம். நான் 2 சம்மம் டிஸ்கஷன் கொடுத்துருந்தேன், நீங்களும் போட்டு பார்த்துருந்தீங்க, சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. இப்போ நம்ம அதே இதில் ஸ்கொயர் மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸ்கொயர் மெத்தட் எப்படி அதே தான், ஓகேங்களா? நம்ம சர்க்கிள் மெத்தடில் என்ன நம்ம ரூல்ஸ் கடைபிடிச்சோமோ, ரூல்ஸ் மீன்ஸ் லெஃப்ட்ல என்ன அர்த்தம், கிளாக் வைஸ்னா லெஃப்ட், ஆன்டி கிளாக் வைஸ்னா ரைட்டு, அதாவது ஃபேசிங் த சென்டராக இருந்தா, அவுட் சைட் வந்து அதுக்கு ஆப்போசிட். அதே மாதிரி ஆஃப் பக்கத்தில் என்ன வேர்டு இருக்கோ அதுல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிலாம் பார்த்தோம். அதே மெத்தட் தான், ஆனா இங்க ஸ்கொயர்ல வச்சு போட போறோம். ரூல்ஸ் எல்லாம் சேம் தான், அதே தான், லெஃப்ட் ரைட்ல அதே காமன் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கொயர் கொடுத்துருந்தா எப்படின்ற பத்தி பார்க்க போறோம், ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் இங்க பார்க்கறது ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற கொஸ்டினை ஃபுல்லா படிச்சு பார்த்துருங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்டா வரணும். அந்த ஒவ்வொரு பாயிண்டா வரும்போது பாசிபிள் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம்ன்றத வச்சு நிறுத்தி வச்சு மீதி எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் போட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, மொத்தம் எத்தனை பேருன்றதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணணும், அது முக்கியமான பாயிண்ட். இப்போ இதுல எத்தனை பேர் சொல்லிருக்காங்க? 8, ஓகேங்களா? 8 பேர் சொல்லியிருக்காங்க. இந்த 8 பேர் 8 க்ளோன்ஸ் ஜோக்கருங்க, ஓகேங்களா? அதாவது IJLMNO அண்ட் P, இந்த 8 பேரு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் த டேபிள் வேர் சிட்டிங் அரௌண்ட் எ ஸ்கொயர் ஆஃப் த டேபிள், ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட், ஓகேங்களா? ஸ்கொயர் ஆஃப் த டேபிள் உட்காந்துருக்காங்க. அதே சமயம் என்ன சொல்லுவோம், ஃபேசிங் த சென்டர், முக்கியமான வேர்டு ஃபேசிங் த சென்டர், அதாவது சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. நம்ம ஸ்கொயர் சொன்னனால நம்ம என்ன பண்றோம், ஸ்கொயர் பாக்ஸ் போட்டுக்கிறோம், ஓகேங்களா? எல்லாருமே ஃபேசிங் த சென்டர், இந்த சென்டரை பார்த்து உட்காந்துருக்காங்க, மையப்புள்ளி நோக்கி உட்காந்துருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், புரியுதுங்களா? இப்போ அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா சம் ஆஃப் தம் சிட்டிங் அட் த கார்னர்ஸ், அதுல சில பேர் கார்னர்ல உட்காந்துருக்காங்க. இப்ப 8 பேர் போது நம்ம இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர் உட்காந்துருக்கான்னு அர்த்தம், சம் ஆஃப் தம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா சம்வேர் சிட்டிங் அட் த எக்ஸாக்ட் சென்டர் ஆஃப் த சைட், சில பேர் எங்க உட்காந்துருக்காங்கன்னா அந்த சைடோட ஒரு பக்கம், அந்த சைடோட எக்ஸாக்ட் சென்டர்ல உட்காந்துருக்காங்க. இப்ப இந்த சைடுக்கு இது சென்டர், இந்த சைடுக்கு இது சென்டர், இந்த சைடுக்கு இது சென்டர், இந்த சைடுக்கு இது சென்டர், மொத்தம் 8 பேர் வந்துடும் பாருங்க. 8 பேருக்கு இப்ப சேர் போட்டாச்சு. யார் யார் எங்க உட்கார பார்க்க போறோம், ஓகேங்களா? திரும்ப சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்த கொஸ்டின் ஃபுல்லா படிச்சிருங்க. படிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேருன்னு பாருங்க. 8 பேரு ஸ்கொயரா சர்க்கிளான்னு பாருங்க, கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நம்ம ஸ்கொயர், இது ஸ்கொயர், அதனால ஸ்கொயர் பாக்ஸ் வரைஞ்சிக்கிறோம். அதுல என்ன சொல்லிக்காம பாருங்க, அதுல என்ன சொல்லிக்கானா ஃபர்ஸ்ட் சில பேர் கார்னர்ல உட்காந்துருக்கான்னு சொல்லிருக்காங்க, அதனால கார்னர் சேர் போட்டுறோம். சில பேர் அந்த சைட்ல சென்டர்ல உட்காந்து எக்ஸாக்ட் சென்டர்ல உட்காந்துருக்காங்க, அதுக்கும் சேர் போட்டு வச்சிட்டோம், ஓகேங்களா? இப்போ இதை படிக்கிறோம், ஒவ்வொரு வார்த்தையா படிக்கிறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் K was sitting to the immediate left of O, இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் படிக்கும் போது நீங்க ஒரு வித்தின் பாக்கெட் போட்டுங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி. என்ன சொல்லிருக்காங்க? K was sitting to the immediate left of O, நான் போன கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், அதாவது ஆஃப் பக்கத்துல இருக்க அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, இதான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஓவோட லெஃப்ட் சைட்ல கே உட்காந்துருக்காங்க, அது வார்த்தை ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ எந்த இடத்துல ஓ போடுறது நமக்கு தெரியாது, அதனால இது படிச்சு பார்த்து விட்டு வச்சிருக்கோம், பாசிபிளா எந்த இடத்துல போடணும்னு தெரியல. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பாருங்க, ஜே வாஸ் சிட்டிங் இமிடியட் ரைட் ஆஃப் எம், இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு வித்தின் பாக்கெட் போட்டுக்கணும். இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா எம்மோட ரைட் சைட்ல ஜே உட்காந்துருக்காங்க, இதுவும் படிச்சு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபுல் கொஸ்டின் படிக்கிறோம். நெக்ஸ்ட் பி வாஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எல், இதுவும் பாருங்க எல்லோட ரைட்ல, அதாவது செகண்ட் ரைட்ல, எல்லோட செகண்ட் ரைட்ல பி உட்காந்துருக்காங்க, இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஜே வாஸ் சிட்டிங் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் பி, இதோட மீனிங் என்னது, இது ஒரு சென்டென்ஸ்ல வருது, இது ஒரு வித்தின் பாக்கெட்ல போட்டுக்கிறோம். பியோட ஃபோர்த் லெஃப்ட்ல ஜே உட்காந்துருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது என் வாஸ் சிட்டிங் டு த லெஃப்ட் ஆஃப் கே, கேவோட ஃபோர்த் லெஃப்ட், அதுவும் ஃபோர்த் லெஃப்ட் ஆஃப் கே, கேவோட ஃபோர்த் லெஃப்ட்ல என் உட்காந்துருக்காங்க, இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓ வாஸ் சிட்டிங் டு லெஃப்ட் ஆஃப் எம், இதோட மீனிங் என்னது, இதுல இருந்து வருது, ஓ வாஸ் சிட்டிங் டு லெஃப்ட் ஆஃப் எம், எம்மோட லெஃப்ட்ல ஓ உட்காந்துருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லிருக்காங்க, எம் இஸ் சிட்டிங் அட் ஒன் ஆஃப் த கார்னர், எம் ஒன் ஆஃப் த கார்னர் உட்காந்துருக்காங்க, இதுதான் கொடுத்துக்கிறது. இது வரைக்கும் நான் என்ன சொல்றேன், கொஸ்டினை நீங்க படிச்சுட்டு பார்த்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு லைனுக்கும் ஒரு வித்தின் பாக்கெட் போட்டுங்க. போட்டிங்கன்னா இப்போ நம்ம சம் போடும் போது அந்தந்த சேர்ல உட்கார ஈஸியா சொல்லிடலாம், ஓகேங்களா? இப்போ கொஸ்டினா கேட்டிருக்காங்கன்னா who was the sitting fourth to the left of I, ஐயோட ஃபோர்த் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்கு, இதான் கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஒவ்வொரு லைனும் படிக்கும் போது உங்களுக்கு எந்த இடத்துல உட்காருங்க ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஸா இருக்கும். நீங்க ஃபுல் கொஸ்டின் படிக்கும் போது ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு, இதுல என்ன பாயிண்ட்னா கடைசி பாயிண்ட் பாருங்க, எம் இஸ் சிட்டிங் அட் த ஒன் ஆஃப் த கார்னர், இது ஷியூரா சொல்லிடலாம். எம்
கார்னர் ஒன் ஆஃப் த கார்னர்ல உட்காந்துருக்காங்க. எம் சிட்டிங் ஆஃப் த ஒன் ஆஃப் த கார்னர். இது முக்கியமான பாயிண்ட். மொத்தம் எத்தனை கார்னர் இருக்கு? 4 கார்னர் இருக்கு. ஓகேங்களா? அப்ப இதுல நம்ம ஒரு கார்னர்ல எம் உட்கார வைக்க முடியும், பாசிபிளா கண்டிப்பா உட்கார வைக்க முடியும். அப்ப நான் எம் என்ன பண்றேன், இந்த இடத்துல உட்கார வச்சிடுறேன். இதை போட்டு ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இதில் தான் ஸ்டார்ட் பண்றோம். நம்ம இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண கிடையாது. நம்ம எதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியா தெரியுதோ, எங்கெல்லாம் சிட்டிங் ஈஸியா தெரிஞ்சிருமோ அங்கெல்லாம் அவங்கள உட்கார வச்சிடலாம். ஓகேங்களா? அதனால நாம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், இங்க இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நடுவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம எங்கெல்லாம் ஈஸியா விஷயம் தெரியுதோ அந்த இடத்துல அங்கங்க உட்கார வச்சிடலாம். இப்போ இந்த விஷயம் கரெக்டா தெரிஞ்சு போச்சு. எம் வந்து ஏதோ ஒரு காரணம் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதனால எம் இங்க உட்கார வச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. அதுக்கடுத்து பின்ன இங்கேயே படிக்கிறோம். ஓ வாஸ் சிட்டிங் டு லெஃப்ட் ஆஃப் எம். இதோட மீனிங் அது இப்படி தான் போனோம். ஓகேங்களா? ஆஃப் பக்கத்துல என்ன இருக்கோ அதுல இருந்து தான் போனோம். அப்ப எம் வந்து லெஃப்ட். எம்மோட லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்க? ஓ. இதான் மீனிங். எம்மோட லெஃப்ட்ல ஓ உட்காந்துருக்காங்க. இதான் மீனிங். அப்போ எம் இங்க போட்டோம். ஓகேங்களா? லெஃப்ட்னு வரும்போது இது வந்து ஃபேசிங் டு த சென்டர். அப்ப கிளாக் வைஸ் தான் லெஃப்ட். அப்ப இப்படிதான் கிளாக் வைஸ். ஓகேங்களா? இது ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப எம்மோட லெஃப்ட்னு வரும்போது அப்ப இந்த பக்கம் வரும். அப்ப எம்மோட லெஃப்ட்ல யார் உட்காந்து? எம்மோட லெஃப்ட்ல ஓ உட்காந்துருக்கான். அதனால ஓவை இங்க போடுறோம். புரியுதுங்களா? இது வரைக்கும் 2 பேர் சிட் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப ஈஸியா கொடுத்துக்கிற பார்த்தா அப்படியே எழுதுறோம். எம் ஏதாவது ஒரு கார்ல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, அதனால இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எம்மோட லெஃப்ட்ல ஓ உட்காந்துருக்கான்னு சொல்றாங்க. அது எம்மோட லெஃப்ட் ரைட்னா இப்படி வந்துடும். ரைட்னா இப்படி வந்துடும். லெஃப்ட் எம்மோட லெஃப்ட் இப்படி வந்துடும். அப்போ எம்மோட லெஃப்ட்ல ஓ உட்கார, ஓவை இங்க உட்கார வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த 2 பாயிண்ட் ஓகே. அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். இதுலயே பாக்குறோம், இதுக்கு அப்புறமே பாக்குறோம். என் வாஸ் சிட்டிங் இதை போத் லெஃப்ட் ஆஃப் கேன்னு இருக்கு. இதுல கே எல்லாம் ஒன்றும் தெரியல, அதனால விட்டுறோம். நெக்ஸ்ட் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறோம் ஏதாவது இருக்கா. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, கே வாஸ் சிட்டிங் டு தி இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஓ. அந்த வார்த்தை வந்திருக்கு. ஏன்னா ஓ ஏற்கனவே உட்கார வச்சிருக்கோம். அப்போ வேற ஏதோ வார்த்தை இங்க வந்திருக்கு. அப்போ என்ன சொல்லிருக்காங்க இதுல? கே வாஸ் சிட்டிங் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஓ. இதோட மீனிங் என்னது? ஆஃப் எங்க இருக்கோ அங்க இருந்து ரிவர்ஸ்ல வரணும். ஓவோட லெஃப்ட்ல கே உட்காந்துருக்காங்க. இதான் அர்த்தம். ஓவை இங்க உட்கார வச்சிருக்கோம். அப்போ ஓவோட லெஃப்ட்னு வரும்போது கிளாக் வைஸ் தான் இப்படி வரும். அப்போ ஓவோட லெஃப்ட் இங்க கேவை உட்கார வைக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப பாரு 3 பேர் சிட் ஆயிட்டாங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட் வச்சு இதை போட்டோம். இதே மேல படிக்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்தோம். கே வாஸ் சிட்டிங் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் ஓவோட லெஃப்ட்ல கே உட்காந்துருக்காங்க. அப்போ ஓவோட லெஃப்ட்ல கே உட்காந்துருக்காங்க. இதை முடிச்சிட்டோம். அதுக்கத்துல லைன் படிச்சு பாக்குறோம். அதுக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஜே வாஸ் சிட்டிங் இமிடியட் ரைட் ஆஃப் எம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எம்மோட இமிடியட் ரைட்ல ஜே உட்காந்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. எம் ஏற்கனவே உட்கார வச்சிட்டோம். ஜேவோட அதாவது எம்மோட இமிடியட் ரைட். இமிடியட் ரைட்ல ஜேனா இது எம்மோட ரைட் ஏது வரும்? இது லெஃப்ட். ரைட்னா இந்த பக்கம் வரும். அப்ப ஜேவை எங்க இருக்கும்? இங்க உட்கார வச்சிடறோம். அவங்க சொல்லியிருக்க பிரகாரம் எம்மோட இமிடியட் ரைட்ல ஜே. லெஃப்ட்னா அந்த பக்கம், ரைட்னா இப்படி ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஜேவை இங்க உட்கார வச்சிடறோம். இதுவும் முடிஞ்சது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது ஜே வாஸ், இந்த வார்த்தை பி வாஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எல். இப்போ எல்லோட செகண்ட் ரைட். இப்போ எல்லும் தெரியாது, பி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. அதனால இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே விட்டுறோம். அடுத்த ஸ்டெப்ல பார்ப்போம். இப்போ அதுக்கத்துல என்ன படிக்கிறோம்? ஜே வாஸ் சிட்டிங் ஃபோர் டு த லெஃப்ட் ஆஃப் பி. இப்போ விஷயத்துல ஏன்னா ஜே உட்கார வச்சிருக்கோம். ஜேன்ற உட்கார வச்சதுனால ஈஸியா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பியோட ஃபோர்த் லெஃப்ட். பின்னு சொல்லிக்க இங்க இருந்து லாஸ்ட் தொடங்கணும். பியோட ஃபோர்த் லெஃப்ட். ஃபோர்த் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்க? ஜே. பியோட ஃபோர்த் லெஃப்ட்ல ஜே உட்காந்துருக்காங்கன்னா ஜே இங்க இருக்கு. லெஃப்ட் சைட்னா இப்படி வரதான் லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? இப்போ ஃபோர்த் லெஃப்ட்ல எங்க பி உட்கார்ந்து இருந்தா நம்ம இங்க ஜே உட்கார வைக்க முடியும்? உட்கார்ந்து இருப்பாரு. இப்போ இங்க இருந்து ஃபோர்த் 4 லெஃப்ட் சொல்லியிருக்காங்க. அதனால நான் இங்க பின்ற வார்த்தையை போடுறேன். கரெக்டா செட் ஆகுதான் பார்ப்போம். பியோட ஃபோர்த் லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இந்த பக்கம் தான் லெஃப்ட். ஓகேங்களா? கிளாக் சைடு தான் லெஃப்ட். அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4. அப்போ கரெக்டா இங்க சிட் ஆகுற. இங்க உட்கார வச்சா வரமாட்டார், எம் வந்துருவாங்க. அதனால கரெக்டா பி இங்க உட்கார வச்சோம்னா இது கரெக்டா செட் ஆகுது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் பார்க்கறோம். இப்போ செட் ஆகுதான். ஏன்னா பின்ற வார்த்தை இதுல இருக்கு. ஆல்ரெடி பின்ற வார்த்தை இங்க படிச்சிருக்கோம். இங்க பாருங்க, பி வாஸ் சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் எல். இப்போ இந்த வார்த்தை செட் ஆகும். எல்லோட செகண்ட் ரைட்ல யார் உட்காந்துருக்காங்க? பி உட்காந்துருக்காங்க. எல்லோட செகண்ட் ரைட் பி உட்காந்துருக்காரு. ரைட்னா அர்த்தம் ஆன்டி கிளாக். அப்ப இப்படி வந்துடும். அப்ப எல் எங்க இருக்கும்? செகண்ட் ரைட்னா எங்க வரும்? இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட். அப்ப எல் இங்க உட்கார்ந்த மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் படிச்சு பார்க்கும்போது ஈஸியா என்ன சொல்றாங்க எப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்தது வேற எதனா பாயிண்ட் விட்டோமா பார்ப்போம். இந்த இடத்துல என் வாஸ் சிட்டிங் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் கே. கேவோட 4வது லெஃப்ட்ல என் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்ரெடி கே உட்கார வச்சிட்டோம். 4வது லெஃப்ட்னா இந்த பக்கம். 4வது லெஃப்ட்னா 1, 2, 3, 4.
யார் உட்காந்துருக்காங்க? என் உட்காந்துருக்காங்க. என்ன இங்க உட்கார வச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் ஒருத்தர் உட்கார வச்சிட்டோம். இப்போ இதுல ஸ்டேட்மெண்ட் இல்லாதவர் யாரு? ஜோக்கர் யாரு? ஐன்றது கிடையாது. எல்லா உட்கார வச்சிட்டோம் பாருங்க. ஐ மட்டும் இல்ல, ஐக்கு இங்க ஒரு இடம் இருக்கு, தனி காலம் இருக்கு, அங்க ஐயை உட்கார வச்சிடும். முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க சொன்ன பிரகாரம் உட்கார வச்சிட்டோம், சொல்லாத ஆளையும் உட்கார வச்சாச்சு காலி இடத்த. இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க? who was sitting fourth to the left of I. அதாவது ஐயோட ஆஃப் பக்கத்துல இருந்தா பார்க்கணும், ஐயோட ஃபோர்த் லெஃப்ட்ல யார் இருக்காங்க, இதுதான் கொஸ்டின். இப்போ லெஃப்ட்னா இந்த பக்கம், ஓகேங்களா? அப்படி போறதா லெஃப்ட், இப்படி வரணும், அதான் லெஃப்ட். ஐயோட ஃபோர்த் லெஃப்ட் பாருங்க, இது ஐ இங்க இருக்கு. 1 2 3 4, இதுதான் 4வது தான் ஐயோட ஃபோர்த் லெஃப்ட். அப்போ ஐயோட ஃபோர்த் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்க? எம் உட்காந்துருக்காங்க. ஆப்ஷன்ல பாருங்க, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க ஃபுல்லா படிங்க. படிச்சுட்டு ஒவ்வொரு எத்தோனும் உங்களுக்கு வந்து டக்குன்னு ஆன்சர் வராது. ஓகேங்களா? எவ்வளவு நீங்க இந்த மாதிரி சம் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவு ஈஸியா நம்ம ஆன்சர் போடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு ஸ்டோரி, அதை பார்த்து அப்படியே டிராயிங் வரையணும். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் பண்றோம். ரைட்டா லெஃப்டா அதை புரிஞ்சுங்க. இதாவது இதே சம்ம கூட நீங்க ரிவைண்ட் பண்ணிவிட பாருங்க எப்படி போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொஞ்சம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கும். நீங்க சம்மு போட போட இந்த மாதிரி சம்ம அசால்ட்டா டீல் பண்றீங்க. ஏன்னா ரொம்ப இதே மாடல் தான் கேட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம 2வது சம்மையும் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ செகண்ட் சம் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. செகண்ட் சம்ல ஆக்சுவலா 8 கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல 8 தான். ஓகேங்களா? அதாவது 8 கேர்ள்ஸ் QRSTUVWX வேர் சிட்டிங் அரௌண்ட் எ ஸ்கொயர். இதுலயும் வந்து முக்கியமானது ஸ்கொயர் டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அது எப்படி உட்காந்துருக்காங்க? ஃபேசிங் த சென்டர். ஏன் ஃபேசிங், இதெல்லாம் ஏன் முக்கியமா சொல்றேன்னா ஸ்கொயரா சர்க்குலர் ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்புறம் ஃபேசிங் த சென்டரா அப்படின்னு பார்க்கும்போது ஃபேசிங் சென்டர்னா லெஃப்ட் வந்து கிளாக் வைஸ், ரைட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு எக்ஸாம்ல ஞாபகம் வரும் அந்த டைமுக்கு. ஓகேங்களா? ஃபேசிங் த சென்டர். இப்போ அதே மாதிரி தான் பாருங்க, சம் ஆஃப் தம் சிட்டிங் அட் த கார்னர். சில பேர் கார்னர்ல உட்காந்துருக்காங்க. சம் வேர் சிட்டிங் டு த எக்ஸாக்ட் சென்டர் ஆஃப் த சைடு. ஒரு சைட்ல சென்டர்ல உட்காந்துருக்காங்க, எக்ஸாக்ட் சென்டர்ல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கார்னர், இந்த கார்னர், இந்த கார்னர், மொத்தம் 4 கார்னர் போடுறோம். போன சம் மாதிரி தான். அதே மாதிரி ஒரு சைடோட எக்ஸாக்ட் சென்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க ஒரு சென்டர், இங்க ஒரு சென்டர், இங்க ஒரு சென்டர், இங்க ஒரு சென்டர் போடுறோம். இப்போ சீட் சேர் போட்டோம். இப்போ யார் யார் எங்க உட்கார வைக்கிறத பத்தி இதை படிச்சு பார்த்து பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணிடணும். ஓகேங்களா? ரீட் பண்ணும் போது அந்த வித்தின் பாக்கெட் போட்டு வந்தா ஈஸியா இருக்கும் நம்ம சம் போடுறதுக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒன்லி வி வாஸ் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். இதோட மீனிங் என்னது? அதாவது வின்றவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஆர்ன்றவங்களுக்கும் எஸ்ன்றவங்களுக்கும் நடுவில் உட்காந்துட்டு இருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் லைன். நெக்ஸ்ட் பாருங்க, அதுக்கடுத்து என்ன சொல்லிருக்காங்கன்னா Q and T, Qக்கும் Tக்கும் வேர் இமிடியேட் நெய்பர். அதாவது Q and T வந்து இமிடியேட் நெய்பர், பக்கத்து பக்கத்துல. நெய்பர் என்னது? பக்கத்துல. Q and Tயும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இதான் 2வது பாயிண்ட். அதுக்கடுத்து பாருங்க, ஒன்லி எக்ஸ் வாஸ் சிட்டிங் பிட்வீன் என்ன சொல்லிருக்காங்கன்னா T and S. அதாவது எக்ஸ்ன்றவங்க வந்து யாருக்கு நடுவில் உட்காந்துருக்காங்கன்னா Tக்கும் Sக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க. இதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் U was sitting to the immediate right of Q. இதை சொல்லிருக்காங்க. இதோட மீனிங் என்னது? ஆஃப்னு வந்தாவே அங்கிருந்தா ஸ்டார்ட் பண்ணா ஈஸியா இருக்கும். Qவோட ரைட்ல யார் உட்காண்டா? U உட்காந்துருக்காங்க. இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து S was sitting fourth to the left of U. இது வரைக்கும் சம் படிக்கும் போது ஒரு வித்தின் பாக்கெட் போடுறோம் பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா யூவோட ஃபோர்த் லெஃப்ட்ல எஸ் உட்காந்துருக்காங்க, அதை சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து எஸ் இஸ் சிட்டிங் அட் த ஒன் ஆஃப் த கார்னர். எஸ் வந்து இந்த கார்னர்ல ஒன் ஆஃப் த கார்னர்ல உட்காந்துருக்காங்க. இது வரைக்கும் இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நான் இந்த வித்தின் பாக்கெட் நோட் போட்டுக்கிறேன். இந்த ப்ராக்டிஸ் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எப்படி சம் அப்ரோச் பண்றது, எப்படி இதை போடலாம், எவ்வளவு பெரிய பேரா கொஸ்டின் இருந்தாலும் ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? இப்ப கேட்ட கொஸ்டின் வந்து who was a sitting fourth of the left of x. அதாவது x ஓட ஃபோர்த் லெஃப்ட்ல யார் உட்கார்ந்து இருக்காங்க, இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ நம்ம கொஸ்டின் ஃபுல்லா படிச்சு பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு பாயிண்டா எங்கெங்க சிட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம போட போறோம். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டின்ல கார்னர்ல யாருன்னா உட்கார்ந்து இருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இப்போ போன கொஸ்டின் மாதிரி எம் கார்னர் உட்கார வச்சு இந்த இடத்துல லாஸ்டா படிக்கும் போது எஸ் கார்னர் உட்காந்து. எப்பவுமே கொஸ்டின் வந்து இங்க இருந்தா போடணும், டாப்ல இருந்தா போடணும் கிடையாது. எது உங்களுக்கு எந்தெந்த சீட்டு உங்களுக்கு கரெக்டா தெரியுதோ அவங்கவுங்கள அங்கங்க சீட்ல உட்கார வச்சிருங்க. ஓகேங்களா? உட்கார வச்சு தெரியாத பாசிபிள் இம்பாசிபிள் சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் தந்திரா பிரிச்சு உட்கார வச்சிரும். ஓகேங்களா? இப்போ இது பிரகாரம் எஸ் வந்து சிட்டிங் அட் த ஒன் ஆஃப் த கார்னர் சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ் வந்து ஏதாவது கார்னர்ல உட்காந்துருக்காங்க கன்ஃபார்மா சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்றோம், அதே மாதிரி எஸ் இங்க உட்கார வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இதை புரிய வச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ எஸ்ன்றது போட்டோன்னே அந்த எஸ் சம்பந்தப்பட்டது வேற யாருன்னா உட்காந்துருக்காங்களா இல்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்களா ஃபர்ஸ்ட் படிக்கணும். அதுக்கு முன்னாடி பாயிண்டே பார்க்கும்போது
எஸ் சிட்டிங் ஃபோர்த் டு த லெஃப்ட் ஆஃப் யூ. அதாவது யூவோட ஆஃப் பக்கத்துல தான் நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கணும். யூவோட லெஃப்ட்ல எத்தனாவது லெஃப்ட்ல ஃபோர்த் லெஃப்ட்ல எஸ் உட்காந்துருக்காங்க. யூவோட ஃபோர்த் லெஃப்ட்ல எஸ் உட்காந்துருக்காங்க, அதான் மீனிங். இப்போ நம்மளுக்கு வந்து எஸ் இங்க உட்கார வச்சிட்டோம். எஸ்ஸோட ஃபோர்த் லெஃப்ட் கிடையாது, யூவோட ஃபோர்த் லெஃப்ட்ல, அதான் மீனிங். யூவோட ஃபோர்த் லெஃப்ட். அப்ப யூவோட ஃபோர்த் லெஃப்ட்னா எங்க யூ உட்கார்ந்தா இவங்க வந்து ஃபோர்த் லெஃப்டா வருவாங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், இது தேர்டு, இது ஃபோர்த். அப்போ யூவை இங்க உட்கார வச்சாதான் நீங்க என்னும் போது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்டு, ஃபோர்த்னு வரும். ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அதாவது ஃபோர்த் லெஃப்ட் சொல்லும் போது இங்கிருந்து வாங்க, இது நாலாவது, இது மூணாவது, இது ரெண்டு, அது மாதிரி. இப்போ இங்கிருந்து பார்க்கும்போது உங்களுக்கு யூவோட ஃபோர்த் லெஃப்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு வந்துடும். அப்போ யூவோட ஃபோர்த் லெஃப்ட்ல இவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் இப்போ உட்கார வச்சிட்டோம், ரெண்டு பாயிண்ட் வச்சு. அதுக்கத்த பாயிண்ட் படிக்கிறோம். யூ வாஸ் சிட்டிங் டு த இமிடியட் ரைட் ஆஃப் கியூ. நான் மீனிங் இது ஆஃப் பக்கத்துல இருக்கு, அங்கிருந்து வரணும். கியூவோட ரைட் சைட்ல யூ உட்காந்துருக்காங்க, கியூவோட ரைட் சைடு. அப்போ கியூவோட ரைட் சைட்ல உட்காந்துருக்காங்கன்னா சப்போஸ் கியூ இங்க உட்கார வச்சா என்ன ஆகுதுன்னா கியூவோட லெஃப்ட் சைடு ஆயிடும். அதாவது இப்படி வரது லெஃப்ட், ஏன்னா ஃபேசிங் த சென்டர். அப்போ கியூ வந்து இங்க உட்காரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ எங்க உட்காருப்பாரு, இங்க தான் உட்காந்துருப்பாரு. ஓகேங்களா? அப்போ யூக்கு தான், கியூக்கு ஆன்டி கிளாக் வைஸ் தான் நம்மளாம் சொல்லுவோம் ரைட் சைடு. அப்போ கியூவோட ரைட் சைடுனா கரெக்டா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா செட் ஆகும். கியூ இங்க உட்கார வச்சிங்கன்னா அது தப்பு. கியூ இங்க உட்கார வச்சா லெஃப்ட் சைடுனா ஆயிடாது, ஏன்னா இந்த பக்கம் ஓகேங்களா கிளாக் வைஸ் ஆயிடும். ரைட் சைடுனா ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ கியூ இங்க உட்கார வச்சா இது வரும். ஒரு ஸ்டெப்பும் கத்துக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும், லேர்ன் பண்ணிட்டே வந்துடலாம். சம் ஈஸியா எது ரைட் எது லெஃப்ட் ஈஸியா உங்களால ஈஸியா போட முடியும். இப்போ அதுக்கடுத்தது பாருங்க, அதுக்கடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிக்கானா ஒன்லி எக்ஸ் வாஸ் சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் எஸ். அதாவது எக்ஸ்ன்றவங்க வந்து டிக்கு எஸ்க்கு நடுவில் உட்காந்துருக்கான்னு சொல்றாங்க. எஸ் தெரியும். இப்போ சப்போஸ் இங்க டி போட்டா டி அண்ட் எஸ் எக்ஸ் இங்க உட்காரிக்கலாம், ஆனா டி இங்க வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது பாசிபிள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு. அப்ப நம்மள அப்ப இந்த லைன் அப்படியே விட்டுறோம். அடுத்தது ஏதாவது க்ளூ கிடைச்சா அந்த லைன் உட்கார. ஏன்னா எஸ்க்கு டீனா டி இங்கேயும் போடலாம் இங்கேயும் போடலாம். அப்ப எக்ஸ் இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பாயிண்ட் அப்படியே விட்டுறோம். நெக்ஸ்ட் முன்னாடி அதுக்கு முன்னாடி என்ன படிக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்குன்னா இங்க முடிச்சுக்க வரோம். கியூவும் டீயும் வேர் இமிடியட் நெய்பர். அதாவது கியூவும் டீயும் இமிடியட் நெய்பர் சொல்லியிருக்காங்க. பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க, பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்கன்னா அப்போ கியூ எங்க இருக்கு, இங்க கியூன்ற உட்கார வச்சிருக்கோம். அப்ப கியூவும் டி என்னும் போது அப்ப இங்க டி போட்டு பாருங்க. அப்ப கியூவும் டி இமிடியட் நெய்பர். இப்போ நம்மளுக்கு கியூவும் டி இமிடியட் நெய்பர் ஆச்சு. இப்போ ஈஸியா இந்த லைனுக்கு வரலாம். இந்த லைன்ல என்ன சொல்லிருக்காங்க, ஒன்லி எக்ஸ் வாஸ் சிட்டிங் பிட்வீன் டி அண்ட் எஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ எஸ்ஸுக்கும் டிக்கு நடுவில் எக்ஸ் உட்காந்து, அப்போ எக்ஸ் இங்க போட்டுடலாம். முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் படிக்கும்போது ஐடியா இல்லாம இருந்தது, நெக்ஸ்ட் லைனை படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சு போச்சு. கியூவும் டியும் நெய்பர். அப்போ சப்போஸ் இங்கே டீயே போட்டுனா தப்பா போயிடும், இமிடியட் நெய்பர் வந்திருக்காது. அதனால இங்க போட்டதால கரெக்டா அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா செட் ஆயிடுச்சு. அப்ப அதனால இந்த ரெண்டு பாயிண்ட போட்டோம். இப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த இடத்துல ஒன்லி வி வாஸ் சிட்டிங் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். அதாவது வின்றவங்க வந்து ஆருக்கும் எஸ்ஸுக்கும் நடுவில் உட்காந்துருக்காங்க சொல்றாங்க. இப்போ எஸ் இங்க போட்டோம், ஆர் இங்க போடுறோம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லுங்க, யார் உட்காந்துருக்காங்களா, வின்றவங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க கொடுத்துக்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் எல்லாரும் உட்கார வச்சிட்டோம். ஒருத்தர் இங்க மிஸ் ஆகுது, யாருன்னு பாருங்க. அதாவது கியூ ஆர் எஸ் டி யூ வி டபிள்யூ எக்ஸ். இதுல வந்து டபிள்யூன்றவங்க மிஸ் ஆகிறோம், டபிள்யூ இங்க உட்கார வச்சிடும். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் படிச்சுட்டு அழகா இதுதான் ஃபர்ஸ்ட் போடணும், இதுதான் செகண்ட் போடணும். உங்களுக்கு எந்தெல்லாம் ஈஸியா உங்களுக்கு சிட்டிங் ஆகிற மாதிரி இருக்கோ அவங்களும் அவங்கள உட்கார வச்சிருங்க. டவுட்டா இருக்குது ஒரு லைனை விட்டு அந்த லைன் படிச்சு பாருங்க. அந்த லைன் படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா செட் ஆகும். பாருங்க, இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா எக்ஸ் டிக்கு எஸ் உட்காந்துருக்கான்னு சொன்னா அதாவது டி இங்கேயும் போடலாம் இங்கேயும் போட்டுக்கலாம். அது தெரியல, அதனால நம்ம என்ன பண்ணோம், மேல படிச்சு பார்த்தோம். அங்க கியூவும் டியும் நெய்பர் சொல்லிருக்காங்க. அப்போ இங்க பக்கத்துல டி இங்க தான் வரும் தெரிஞ்சு போச்சு. இங்க போட்டா நெய்பரா வராது, டி இங்க போட்டோம்னா கியூக்கு நெய்பர் வர மாட்டாங்க. அதனால இங்க போட்டு எக்ஸ் இங்க போட்டு நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அப்படியே போட்டோம். அதுக்கடுத்த வார்த்தை வந்து எஸ்ஸுக்கும் ஆருக்கும் நடுவில் வியூக்கும் இதை போட்டோம். ஓகேங்களா? எந்த லெட்டர் மிஸ் ஆச்சோ அதை இங்க எழுதிட்டோம். இது முடிஞ்சிச்சு. இப்ப ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு நம்ம அழகா அந்த ஸ்டெப்பு ஈஸியா உட்கார வச்சிட்டோம். இப்ப கேட்ட கொஸ்டின் வரும். என்ன கேட்டிருக்காங்க, who was the sitting fourth of the left of x. அதாவது எக்ஸோட ஆஃப் பக்கத்துல இருக்கும், அதான் எப்ப வந்துடாதீங்க, ஆஃப் பக்கத்துல அங்கிருந்து வரணும். எக்ஸோட லெஃப்ட்ல எத்தனாவது லெஃப்ட்ல, ஃபோர்த் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்க, இதுதான் கொஸ்டின். எக்ஸோட ஃபோர்த் லெஃப்ட்ல யார் உட்காந்துருக்காங்க, அதான் லெஃப்ட்னா கிளாக் வைஸ். இதுதான் எக்ஸ். இவரோட ஃபோர்த் லெஃப்ட் யார் உட்காந்துருக்காங்க, இது ஃபர்ஸ்ட் லெஃப்ட், இது செகண்ட் லெஃப்ட், இது தேர்ட் லெஃப்ட், இது ஃபோர்த் லெஃப்ட். அப்போ ஃபோர்த் லெஃப்ட்ல டபிள்யூ உட்காந்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து டபிள்யூ. ரொம்ப ஈஸிங்க. அதாவது நான் எடுக்கிறதுக்கு தான் 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும், 15 நிமிஷம் கூட ஆகலாம். ஆனால் நான் சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கு டைம் ஆகுது. ஓகேங்களா? நீங்களே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதே சமயம் நீங்களே டைம் எடுத்து போட்டாலும் 5 நிமிஷத்துல போடலாம்.
அதுக்கப்புறம் சம்மு போட 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 உங்களுக்கு ஐடியா வர வர டக்குன்னு ஒரு நிமிஷத்துல சம்மு முடிக்கலாம். எவ்வளவு சம்மு இந்த மாதிரி நீங்க போட்டு பாருங்களா, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டெப் இதுதான். எந்த கொஸ்டின் கேட்டாலும் இதான் மாடல். ஒரு டக்குன்னு ஒரு சம்மு பாக்குறீங்க, ஸ்கொயரா அதாவது சர்க்கிளான்னு பாருங்க, ஸ்பேசிங் சென்டரான்னு பாருங்க, ரைட் லெஃப்ட் புரியும். என்னன்னா சொல்லிக்காம பாருங்க, எந்தெந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுதோ அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒன்னொன்னா ஒரு பாயிண்டா திரும்ப உங்களுக்கு ஐடியா வந்துடும், ஈஸியா போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ மூணாவது கொஸ்டின் பாருங்க. PQRSTUV 7 கிட்ஸ். நம்ம இந்த ரெண்டு சம்மம் வந்து 8 பேர் பார்த்தோம். இதுல 7 பேர், 7 குழந்தைங்க இருக்காங்க. அதாவது ஒரு ஸ்கொயர் டேபிள்ல 7 குழந்தைங்க உட்காந்துருக்காங்க. ஸ்கொயர் டேபிள். ஓகேங்களா? எப்படின்னா ஃபேசிங் த சென்டர். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா ஃபேசிங் த சென்டர் ஏன் சொல்றேன்னா, ஃபேசிங் த சென்டரா இருந்தா கிளாக் வைஸ் வந்து லெஃப்ட், ஆன்டி கிளாக் வந்து ரைட். அதுக்காக இப்போ இந்த 2 பாயிண்ட் ஓகே. 7 பேர் தெரிஞ்சிச்சு. அதுல வந்து ஃபேசிங் த சென்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து அதுல ஃபேசிங் இப்போ 7 பேரா இருக்கிறதுனால எந்த இடம் மிக்ஸ்ன்னு பார்க்கணும். 8 பேரா இருந்தா 8 4 கார்னர் 4 சென்டர் பேஸ் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த 7 பேரா கொடுத்துக்கிறதுனால என்ன சொல்லி அத்த வார்த்தை நான் சொல்லி பாருங்க. 3 ஆஃப் தம் வேர் சிட்டிங் அட் த கார்னர். 3 பேர் கார்னர்ல உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு இடம் வந்து எம்டின்னு அர்த்தம். 3 பேர் தான் கார்னர். மொத்தம் 4 கார்னர்ல ஸ்கொயர்ல. அப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து யாரோ உட்காரல, அதை சொல்லியிருக்காங்க. 3 பேர் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 பேர் வந்து சென்டர் ஆஃப் த சைட்ல உட்காந்துருக்காங்க சொல்லிட்டாங்க. 3 பேர் கார்னர் உட்காந்துருக்காங்க, 4 பேர் சென்டர் ஆஃப் த சைட்ல உட்காந்துருக்காங்க. இப்போ நான் வந்து சென்டர் ஆஃப் த சைடு மட்டும் ஈஸியா நம்மளால போட முடியும். கார்னர் நம்ம போட முடியாது, ஏன்னா 3 கார்னர் தான். எந்த கார்னர் விடுறது நமக்கு தெரியாது, சம் படிக்கும் போது தான் தெரியும். 8 பேர் இருந்தா டைரக்டா அந்த 4 கார்னர் போட்டிருப்போம், சீட்டிங் உட்கார வச்சுக்கலாம். இதுல வந்து 7 பேரா இருக்கிறதுனால அது ஒரு கார்னர் எம்டின்றதுனால நம்ம எந்த கார்னர் தெரியல, ஏதோ ஒரு கார்னர் எம்டியா வருது. ஆனா சென்டர் ஆஃப் த சைட்ல ஈஸியா நம்ம அழகா ஒரு சீட் போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது கொஸ்டின் வரும். கொஸ்டினை படிக்கும்போது ஒன்னொன்னு வித்தின் பேக்கெட் போட்டா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த வார்த்தை பாருங்க, ஒன் ஆஃப் த கார்னர் வேர் எம்டி, அதை சொல்லிட்டாங்க. ஒன் ஆஃப் த கார்னர் எம்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொஸ்டின் வரும். இதுல இருந்து யூ இஸ் சிட்டிங் அட் த ஒன் ஆஃப் த சென்டர் ஆஃப் த சைடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது யூன்றது ஒன் ஆஃப் த சென்டர் ஆஃப் ஒரு சைட்ல, ஒன் ஆஃப் த சென்டர் ஆஃப் த சைட்ல உட்காந்து நடுவில் உட்காந்து இருக்காங்க. அதே சமயம் அண்ட் வாஸ் அவரே அண்ட் வாஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி, டீயோட செகண்ட்ல ரைட்ல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் பாருங்க. யூ வந்து ஒன் ஆஃப் த சைட் ஆஃப் த சென்டர், ஒரு சைட்ல சென்டர்ல உட்காந்து, எந்த சைடு தெரியல, இங்க உட்காரலாம், இல்ல இங்க உட்காரலாம், இங்க உட்காரலாம், இங்க உட்காரலாம். ஒன் ஆஃப் த சைட்ல உட்காந்துருக்காங்க. அதே சமயம் அதாவது அண்டு வாஸ்னா இவரே குறிக்கும். அதே யூ வந்து எப்படி இருக்காருன்னா டீக்கு ரைட்ல உட்காந்துருக்காரு. எத்தாவது ரைட்ல உட்காந்துருக்காரு, செகண்ட் ரைட்ல உட்காந்துருக்காரு, அதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு வேர்டு. ஓகேங்களா? இதுல 2 விஷயம் சொல்லிட்டாங்க. அப்புறம் தேர் வாஸ், இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. தேர் வாஸ் ஒன் எம்டி சேர் பி அண்ட் யூ. அது எந்த இடத்துல எம்டி இருக்குன்னா பின்றவங்களுக்கும் யூன்ற உட்கார நடுவு தான் எம்டியா இருக்கு ஒரு சேர். சொல்ல எந்த இடத்துல வரும்னு சொல்ல முடியாது. பியூ யூ நடுவு தான் எம்டியா ஒரு சேர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர் அண்ட் கியூ, ஆருக்கு கியூக்கும் டயகனல் ஆப்போசிட் ஈச் அதர். டயகனல்னா கிராஸ். டயகனல் மீன்ஸ் இந்த டயகனல் சொல்லலாம், இந்த டயகனல் வரலாம். இதான் டயகனல். இங்க இந்த கார்ல இந்த டயகனல், இங்க இருந்து இது டயகனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆர் அண்ட் கியூ, அது யார் 2 பேரும் டயகனல் உட்காந்துறது வந்து ஆர் அண்ட் கியூ. ஆர் அண்ட் கியூவும் டயகனல் ஈச் அதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் சொல்றேன், டி வாஸ் அட் த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் கியூ. இது ஒரு வேர்டு. அதாவது ஆஃப் போது இங்க இருந்தா ஸ்டார்ட் பண்ணோம், கியூவோட லெஃப்ட்ல டி உட்காந்துருக்காங்க. அது நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது வந்து எஸ் வாஸ் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் வி. இங்கிருந்து வரணும், ஆஃப் வரதுனால வியோட லெஃப்ட்ல எஸ் உட்காந்துருக்காங்க. இதுதான் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். அப்படி இருந்தா who among the following was the kit for a corner position. அதாவது மொத்தம் 4 கார்னர்ல 3 கார்னர் மட்டும் தான் உட்கார முடியும், ஒரு கார்னர் எம்டின்னு சொல்லிட்டாங்க. அதுல 2 கார்னர் யாருன்னு ஈஸியா சொல்லிட்டாங்க. எப்படி சொல்லிருக்காங்கன்னா 2 கார்னர் இந்த வாரத்துல ஆர் அண்ட் கியூ டயகனல் ஆப்போசிட் ஈச் அதர்னா, டயகனல்னா இந்த சைடு தான் டயகனல், சென்டர் வராது. சென்டர் டயகனல் கிடையாது. இந்த சைடோ இந்த சைடோ இல்ல இந்த சைடோ இந்த சைடு டயகனல். அப்போ கியூவும் ஆரும் கியூவும் 2 பேரும் உட்கார வச்சிருவாங்க ஏதோ ஒரு இடத்துல. அப்போ 3 கார்னர்ல ஒரு கார்னர் இதுதான் எம்டின்னு வச்சுங்க, ஆரும் கியூ இங்க ஒருத்தன்னு வச்சுங்க. அப்போ இன்னொரு கார்னர்ல யார் உட்கார்ந்து இருப்பாங்க, இதான் கொஸ்டின். இன்னொரு கார்னர்ல எந்த குழந்தை உட்கார்ந்து இருக்கும், இதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த சம்ம போடுவோம். அதாவது போன 2 சம்ல கார்னர் எதையும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போட ஆரம்பிச்சோம். இந்த சம்ல எது கார்னர் தெரியாது, டயகனல் மட்டும் தான் தெரியும். அதுவும் எடுத்த உடனே நம்ம டயகனலுக்கு போயிட்டோம்னா நம்மளால எது இதுவா அதுவா தெரியாது. அதனால ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து வரும். இந்த சம்ம பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, யூ சிட்டிங் அட் த ஒன் ஆஃப் த சென்டர் ஆஃப் த சைடு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது யூன்றவங்க வந்து யூன்ற குழந்தை ஒரு சென்டர் ஆஃப் த சைட்ல உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு சைடு இந்த 4 சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது ஒரு 4 சைடு. அதுல ஒரு சைடுல யூ, நம்ம என்ன பண்றோம், இங்கேயே யூன்றத போட்டுறோம். யூன்ற குழந்தை இங்க உட்கார வைப்போம். ஓகேங்களா? அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா அண்ட் வாஸ், அந்த குழந்தை
எப்படி இருக்குன்னா அந்த குழந்தை யூன்ற சென்டர் ஆஃப் சைட்ல உட்காந்துருக்கு. ஆனா எப்படி இருக்காங்கன்னா அதாவது செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி, அதாவது ஆஃப்ன்ற வார்த்தை பாத்துங்க, டியோட செகண்ட் ரைட்ல இருக்கு. அந்த குழந்தை யூன்ற சென்டர் ஆஃப் சைட்ல இருக்கு, அதே சமயம் அந்த குழந்தை டியோட செகண்ட் ரைட்ல இருக்கு. அதாவது இந்த கொஸ்டினை பார்த்து எது ரைட் எது லெஃப்ட்னு பாத்துங்க, கிளாக் வைஸ் தான் லெஃப்ட், ஆன்டி கிளாக் வைஸ் ரைட், ஏன்னா ஃபேசிங் த சென்டர் இது. அப்போ இந்த யூன்ற குழந்தை உட்கார வச்சதுக்கு அப்புறம் அது அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா டியோட செகண்ட் ரைட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டியோட செகண்ட் ரைட்னா இப்படி போனா லெஃப்ட். ஓகேங்களா? அப்ப டீயை வந்து நம்ம என்ன பண்ணணும், சப்போஸ் டீன்றவங்கள இங்க உட்கார வச்சோம்னா, சப்போஸ் இங்க உட்கார வச்சோம்னா, இப்ப என்ன ஆகும்னா டீ இங்க உட்கார வச்சோம்னா என்ன ஆகும்னா இப்படி போச்சுன்னா அது என்ன ஆகும், லெஃப்ட் சைட போற மாதிரி ஆயிடுது. ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து இங்க டீயை உட்கார வைக்க முடியாது. நம்ம என்ன பண்றோம்னா டீயை செகண்ட், இது ஒரு லெஃப்ட், இது 1 2 பிளேஸ்ல செகண்ட் பிளேஸ், 2 ரைட்னு சொல்லிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல நம்ம டீயை உட்கார வைக்க முடியாது. டீயை இங்க உட்கார வைக்கணும்னு வச்சுங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா பாருங்க. டீன்றவங்க உட்கார வச்சா இங்கே ஒருத்தர் வர மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? டி இதுனா இந்த பக்கம் போனா லெஃப்ட், இந்த பக்கம் போனா ஆன்டி கிளாக் வைஸ் ரைட். அப்ப டீயோட செகண்ட் லெஃப்ட், செகண்ட் ரைட். அப்போ இது ஃபர்ஸ்ட் ரைட், இது செகண்ட் ரைட். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, யூஏ சென்டர் ஆஃப் த சைட்ல உட்கார வச்சாச்சு, அதே சமயம் அண்ட் வாஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. அப்ப டீயோட ரைட்டு. அப்ப டீயோட ரைட்னா செகண்ட் ரைட், அதுவும் டீயோட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட். டீயோட ரைட்னு வரும்போது டீயை உட்கார வச்சா அந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, யூ சென்டராகவும் இருக்கு, அதே சமயம் டீயோட செகண்ட் ரைட்ல இருக்குது. இப்போ இதான் ஆன்டி கிளாக் வைஸ் தான் ரைட், ஏன்னா ஸ்பேசிங் சென்டர் பார்த்தீங்களா, அதனால இப்படிதான் வரும். அப்போ இது ஒன் ரைட் செகண்ட் ரைட், கரெக்டா இந்த ஸ்டேட்மெண்ட் பூர்த்தி ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தேர் வாஸ் ஒன் எம்டி சேர் பிட்வீன் பி அண்ட் யூ. அதாவது எம்டி சேர் எங்க இருக்கு, கார்னர் தான் எம்டின்னு சொல்லிட்டாங்க. அந்த எம்டி சேர் எங்க இருக்குன்னா பிக்கும் யூக்கும் நடுவில் இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க. இங்க யூன்றத போட்டோம், இது கார்னர், அப்போ இங்க பி போட்டாதான் அந்த ஸ்டேட்மெண்ட் தேர் வாஸ் ஒன் எம்டி சேர் பிட்வீன் பி அண்ட் யூன்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஏன்னா எம்டி சேர் கார்னர் தான். ஓகேங்களா? அப்போ நம்ம யூன்றது இங்க ஃபிக்ஸ் பண்றோம், டீன்றது கரெக்டா ரைட்ல செட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி தேர் வாஸ் ஒன் எம்டி சேர் பி அண்ட் யூ. அப்ப யூ இங்க வந்துச்சு, பி இங்க போட்டதான் இது எம்டி, இது வந்து எம்டி சேர் இது. அப்ப இது எம்டி ஆயிடுச்சு. அப்போ ஒரு கார்னர் எம்டி ஆன மாதிரி ஆயிடும். அப்ப பி யூக்கு நடுவில் எம்டி சேர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ஆர் அண்ட் கியூ வேர் டயகனலி ஆப்போசிட் ஈச் அதர். ஆர்ன்ற குழந்தையும் கியூன்ற டயகனல், அதாவது டயகனல் மீன்ஸ் இதுதான், இந்த இதுதான் டயகனல் சொல்லுவாங்க. இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள், அதாவது இங்க 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 டயகனல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது எம்டி சேர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இதுல இன்னொரு விஷயம், இங்க இந்த பக்கம் டயகனல் கண்டிப்பா போட முடியாது. ஆனா இந்த இடத்துல ஆர் அண்ட் கியூ வேர் டயகனல் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன டவுட் வரும்னா, ஆர் கியூ இங்க போட்டோம்னா இப்படி வருமா இல்ல கியூ ஆர் வருமா அப்படின்னு டவுட் வரும். ஏன்னா ஆர் கியூ இந்த டயகனல் இப்படி போட்டா டயகனல் தான், ஆனா ஆர் இங்க உட்கார வைக்குதா இல்ல இங்க உட்கார வைக்குதா, அதான் விஷயம். ஏன்னா ஆர் கியூன்னு போடலாமா இல்ல கியூ ஆர் போடலாமா, அதனால இது டவுட்ல இருக்கு. அதனால இதை ஃபர்ஸ்ட் போடாம அடுத்த லைனை ஃபர்ஸ்ட் படிச்சிடும். அடுத்த லைன் நான் சொல்றேன், இந்த லைன் வந்து டயகனல் சொல்லிட்டாங்க, ஆனா எந்த இடத்துல போட, ஆர் கியூ எந்த இடத்துல மாத்தி போடன்னு தெரியாது. இந்த இடம் கண்டிப்பா வராது டயகனல், ஆனா இந்த இடம் வரும். வந்தும் எந்த இடத்துல குழந்தைங்களை உட்கார வைக்குதுன்னு தெரியாது. அப்போ நம்ம அடுத்த லைனை படிக்கிறோம். அடுத்த லைன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி வாஸ் அட் த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் கியூ. அதாவது கியூவோட இமிடியட் லெஃப்ட்ல டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டீன்ற குழந்தை எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேங்களா? அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கியூவோட இமிடியட் லெஃப்ட்ல டி இருக்கு. கியூவோட இமிடியட் லெஃப்ட்ல கியூனா, அதாவது கியூ இங்க போட்டோம்னா தான் இமிடியட் லெஃப்ட், இதுதான் இந்த பக்கம் வர்றது லெஃப்ட். ஓகேங்களா? அப்ப கியூவோட இமிடியட் லெஃப்ட், அப்ப கியூன்னு போட்டோம், இங்க கியூ போட்டா டி இங்க வரும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் இது கரெக்டா செட் ஆயிடும். இதே மாதிரி போன ஸ்டேட்மெண்ட்ல ஈஸி ஐடியா வந்துச்சு பாருங்க. போன ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும், ஆர் அண்ட் கியூ வாஸ் டயகனல்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஆர் அண்ட் கியூ டயகனல், இதுதான் டயகனல். அப்போ ஆர் இங்க உட்கார வச்சா கியூ கரெக்டா செட் ஆயிடும். சப்போஸ் இங்க ஆர் போட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்திருக்காது, ஏன்னா கியூ இங்க போட்டோம்னா இமிடியட் லெஃப்ட் இது வராது. அப்போ கியூ இங்க போட்டு ஆர் போட்டா இந்த டயகனல்ன்ற ஸ்டேட்மெண்ட் செட் ஆகுது. கியூவோட, அதாவது கியூவோட லெஃப்ட்ல டி இருக்கான்ற வார்த்தையும் செட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எஸ் வாஸ் டு த இமிடியட் லெஃப்ட் ஆஃப் வி, இங்க இருந்தா வரணும் ஆஃப் பக்கத்துல. அப்ப வியோட லெஃப்ட்ல எஸ் இருக்கு, வியோட லெஃப்ட்ல எஸ் இருக்குன்னா இப்போ இது எம்டி சேர், இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்ப சப்போஸ் வியோட லெஃப்ட்ல எஸ்னா இங்க வி போட்டாதான், இந்த கார்னர்ல வி போட்டாதான் இமிடியட் லெஃப்ட் எஸ் இருக்கு. ஓகேங்களா? அதான் இந்த பக்கம் தான் லெஃப்ட். அப்ப வி இங்க நீங்க எஸ் போட்டு இங்க வி போட முடியாது, ரைட் ஆயிடும், இந்த பக்கம் ஆயிடும். அப்ப வியோட இமிடியட் லெஃப்ட் எஸ் இருக்கு. அப்ப வி இங்க போட்டாதான் நம்ம வந்து இமிடியட் லெஃப்ட்னு வரும்போது இது எஸ் வந்துடும். இப்போ உட்கார வச்சிட்டோம். இப்போ அவங்க சொன்ன பிரகாரம் ஒன்னொன்னா கிளியரா படிச்சு பார்த்துட்டு அங்கங்க உட்கார வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ
என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. who among the following was the hit of a corner position. அதாவது 3 கார்னரு எல்லாமே குழந்தைங்க தான். ஆல்ரெடி இந்த 2 கார்னர் சொல்லாம சொல்லிட்டாங்க. ஆர் அண்ட் கியூ வாஸ் டயகனலி ஆப்போசிட். ஆர் அண்ட் கியூ கார்னர் தெரிஞ்சு போச்சு, டயகனல் கார்னர். மூணாவது குழந்தை ஒரு கார்னர் எம்டி. அப்போ மூணாவது கார்னர் அது அம்மாங் த ஃபாலோவிங் ஹிட்னு சொல்லிருக்காங்க. அது மூணாவது காரணம் எந்த குழந்தை உட்காந்துருந்தா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இது ரெண்டும் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, இது எம்டி. அப்போ மூணாவது காரணம் யாரும் அதாவது அதை ஃபைனல் கார்ல யாரும் உட்காந்துருக்காங்க, வின்ற குழந்தை தான். அதான் கொஸ்டின். இதுல யாருக்கு லெஃப்ட் யாருக்கு ரைட்லாம் கொஸ்டின் கேட்கல. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ல 4வது ரைட் யாரு, 3வது ரைட் யாரு அப்படிதான் கேட்டுதான். ஆனா இந்த கொஸ்டின்ல எந்த குழந்தை கார்னர்ல உட்காந்துருக்கு. அப்போ மொத்தம் 3 குழந்தை கார்னர்ல உட்கார முடியும். ஆல்ரெடி ஆர் அண்ட் கியூன்ற குழந்தைங்க உட்காந்துருக்காங்க டயகனலி அப்படின்னு சொன்னதுனால இது டயகனலா உட்காந்துட்டாங்க. இது ரெண்டும் சொல்லிட்டாங்க. அப்போ வேற எந்த குழந்தை யார் உட்காந்துருக்காங்கன்னா வின்ற குழந்தை உட்காந்துருக்கு. அப்ப ஆன்சர் வந்து வி. ஓகேங்களா? இந்த மாதிரி கொஸ்டினை நீங்க படிச்சு பாருங்க, பார்த்துட்டு ஒவ்வொரு பாயிண்டா போடுங்க, ஈஸியா போட்டுடலாம். ஏன்னா கன்ஃபியூஸாகவும் போட்டோம்னா ஈஸியா இருக்கும். என்னன்னா பாயிண்ட் டைரக்டா தெரிஞ்சா டைரக்டா நீங்க புட் பண்ணிடலாம். தெரியாத பட்சத்துல அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கு ஒரு முன்னா ஸ்டேட்மெண்ட் போங்க. அதே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வரணும் கிடையாது, உங்களுக்கு லாஸ்ட்ல வந்தா கூட நீங்க ஆன்சர் ஈஸியா போடலாம். ஓகேங்களா? ஓகேங்க, இன்னைக்கு நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர்ல சம் கொடுத்துருந்தா ஸ்கொயர் டேபிள்ல உட்கார்ந்து இருந்தா நம்ம வந்து எப்படி நம்ம சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் யார் உட்காந்துருக்கான்னு கண்டுபிடிக்கலாம்னு பத்தி பார்த்தோம். ஓகேங்களா? அப்ப சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல சர்க்கிள் மெத்தட்ல கேட்டாலும் சரி, ஸ்கொயர் மெத்தட்ல கேட்டாலும் செம்ம ஈஸியா நம்மளால போட முடியும். இதோட இன்னைக்கு எடுத்ததோட ஸ்கொயர் டைப் ஸ்கொயர் மெத்தட்ல இருக்கிற சம்ஸை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதை நீங்க ட்ரை பண்ணி போடுங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் ஸ்கொயர் சர்க்கிள் தான் கொஸ்டின் கேட்கறாங்க அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல. 1ல இருந்து 3 மார்க் வரை கேட்பாங்க. இப்போ வரக்கூடிய எக்ஸாம்லாம் இதை தான் முக்கியமான எக்ஸாமா, அதாவது முக்கியமான சாப்டரா சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து ரயில்வே எக்ஸாம் மட்டும் கிடையாதுங்க, எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே இந்த சீட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா இதுல வந்து எந்த ஃபார்லாம் கிடையாது, எதையும் ஞாபகம் வச்சுக்கோனா அந்த டைம்ல எக்ஸாம்ல நீங்க படிச்சு பார்த்து நீங்க அப்படியே போட வேண்டியதான். சில ஷார்ட்கட் நான் சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, அதை அப்படியே ரூலை ஃபாலோ பண்ணுங்க. பெரிய ஷார்ட்கட்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்ன பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் ஷார்ட்கட்ன்றது வந்து அந்த விஷயம் தான். கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, லெஃப்ட் எது வரும் ரைட் எது வரும், ஃபேசிங் த டுவர்ட்ஸ்னா என்னது அதுதான் சொல்லியிருப்பேன். அதை வச்சு நம்ம ஈஸியா இந்த மாதிரி சம்ம போட்டுடலாம். அதாவது தமிழ் இருக்கிறவங்க எனக்கு தமிழ் தான் புரியுன்றவங்க இங்கிலீஷ்ல ஆஃப் பக்கத்துல இருந்த வேர்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதை வச்சு இங்க இருந்தா ரைட்ல உட்காந்துருக்காரு, ரைட்ல உட்காந்துருக்காரு, எத்தனாவது இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா அதை தான் ஃபோர்த்தா செகண்டான்றது தெரியும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 6 சம் போட்டிருக்கோம் 2 கிளாஸும் சேர்த்து. இந்த 6 சம்மும் பார்த்துட்டு இதை மாதிரி சம்ம நீங்க நெட்லயோ இல்ல வேற எதனா பழைய எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்லயோ நீங்க போட்டு பாருங்க. அப்ப ஈஸியா வரும். நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லாஸ்ட் கிளாஸ்ல 2 சம் கொடுத்துருக்கேன். இந்த கிளாஸ்லயும் நான் 2 அப்லோட் பண்ணும்போது 2 சம்ம நான் கொடுக்குறேன், அதையும் நீங்க போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ரோ அண்ட் ஆல்பபெட் அப்படி இருந்தா அது எப்படி போடலான்றத பத்தி பார்ப்போம். கன்க்ளூஷனுங்க, இன்னொரு விஷயம், அதாவது நான் நடுவில் கிளாஸ் எடுக்காம 2 மாசம் 3 மாசம் எடுக்கல. ஓகேங்களா? உடம்பு சூழ்நிலையால. இதுல நிறைய பேர் நடுவில் வந்து சார் ஏன் எடுக்கல, டெஃபினட்டா எடுங்க சார், உங்களை நான் ஃபாலோ பண்றேன், எக்ஸாம் கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொன்னதுனால தான், அதாவது குரூப் டி எக்ஸாம் சொல்றேன், அதனால நான் வந்து திரும்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க தயவு செய்து நீங்க உங்க இன்ட்ரெஸ்டோட நான் எடுக்கிறது எவ்வளோ எஃபர்ட் கொடுத்தாலும் நீங்க சம் போட்டுட்டு அதை மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏற்கனவே சொன்னதான், நோட்டு போட்டு நீங்க எழுதிட்டு அந்த சம்மர் ரெகுலரா நீங்க போட்டு பாருங்க. போட்டு பார்த்தா கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும். எல்லாரும் நம்ம ஜாப் கண்டிப்பா வாங்கணும். அந்த நம்பிக்கையோட இந்த கிளாஸை அட்டன் பண்ணுங்க. என்னோட கிளாஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.